மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீனானதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிட்டு வாழ்க்கையை மாறி லேட்டாக இன்னைக்கு ஜிம்மில் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ணேன். அவன்கிட்ட பேசிட்டே லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் போறியா இல்லை இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். டிஎல் லீவ் போட்டான் போல். மேனேஜர் கால் பண்ணி வர சொல்லிட்டான். காலையில் என்னடா நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன்? ஏதோ விண்கல் விழுதாண்டா. டேய், நாளைக்கு கூலி படத்துக்கு டிக்கெட் கிடச்சிருண்டா. சொல்ல மறந்துட்டேன். சாட்டர்டே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கோகார்ட் கூப்பிட்டான். ரெடியர் பேசிக்கலாம்டா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஹலோ, சொல்கிறா. நல்லா இருக்கேன்டா. ஆமாம், நேற்று கூலி படத்துக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஆமாம், நியூஸில் பார்த்துருப்பேன். ட்ரெயின் ஆக்சிடெண்ட் தான். ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுடா. அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 16 வாங்க பிரபஜன், எவ்வளோ லேட்டாக வரீங்க? இன்றைக்கி E2A டீமுக்கு கிட்டு ப்ரொவைட் பண்ணணும், டிப்ளாய் பண்ணுவோம்ல. வாங்க வந்து உட்காந்து பண்ணுங்கள். என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஓகே தானா? ஓகே தான். சரி, நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவா. போயிட்டு வாங்க. ஓகே. கூலி படத்துக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். நியூஸில் பார்த்துருப்பேன். ட்ரெயின் ஆக்சிடெண்ட் தான். I'll be taking care of that one. Yeah, sure. Thanks. உனக்கு வேறு ஏதோ புது மாதிரியான முடிவு காத்துட்டு போயிருக்கு. ஏன்டா அப்படியே இல்லடா, காலைல வந்து சொல்லிட்டு தான் போனேன். கூலி படத்துக்கு டிக்கெட் போட்டுடுறான்ட்டு போய் பைக் பார்க்கிங்ல டோக்கன் போட லேட் ஆயிடுச்சு. போட்டு போய் ட்ரெயின் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். சரி, உட்காந்து போயிட்டு இருக்கப்போ நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். அவன் சொல்லிட்டு இருக்கான், இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ட்ரெயின் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்காடா.
என்னடா உதாரணா நான் எங்கடா அடி பிடிச்சேன் அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. நானும் எடுத்து ஃபோனை செக் பண்ணி பார்த்தா 16 காட்டுதுடா. நான் முறை முறையெல்லாம் இருக்கு. டேய் பிரபா எழுந்துடுற, லேட் ஆயிடுச்சு. ஏய் இன்னைக்கு என்ன டேட்டு? ஆகஸ்ட் 15th. இந்த சார்ஜ் போடு. உன் ஃபோனை கொடு. எடா செக் பண்ணுறது? ஒன்றும் இல்லடா. டேய் சீக்கிரம் வாடா, லேட் ஆச்சு. அவர் வழியாக பிடிச்சதில்ல உனக்கு. நீ லேட் பண்ணாமல் இருந்தா எப்பயோ பிடிச்சிருக்கோம். விட்றா, அதான் பிடிச்சாச்சுல்ல. கரெக்டாக போயிடும்ல. போயிடும். இந்த ட்ரெயின் தான் கரெக்டாக இருக்கும். டேய் ப்ளூ சட்டை ரிவ்யூ பார்த்தியாடா? பார்க்கல, நீ படம் பார்த்தியா? செம்மையாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்குன்ட்டானா? அதான் சொன்னேன்ல படம் நல்லா இருக்கும்னு. நீ அவங்க சொல்லிக்க சான்ஸே இல்லையடா. டேய் மச்சான் பாடுற ஏதோ சவுண்டு கேட்கு. எமர்ஜென்சி ட்ரெயினை பிடிச்சி இழுக்கலாம். இன்று காலை 11 மணி அளவில் செங்கல்பட்டில் இருந்து சென்னை பீச் செல்லும் மின்சார ரயிலில் மின் பழுது காரணமாக ஏற்பட இருந்த தீ விபத்து அங்கு இருந்த இளைஞர்களால் சாதுரியமாக தடுக்கப்பட்டது. டேய் பிரபா எழுந்துடுற, லேட் ஆயிடுச்சு. சார்ஜ் போடுறா. எல்லாம் சிரிச்சிட்டே இருக்கு. சரி கிளம்புடா. டேய் சீக்கிரம் வாடா, லேட் ஆச்சு. ஒரு ட்ரெயினை பிடிச்சிட்டோம்டா. கோகாட்டுக்கு முன்னாடி போயிருக்கியா? போயிருக்கேன்டா, சென்னையில் ஜெரல்டோட்டு போயிருக்கேன். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்டா, ஒருத்தரா ஜெரல்டு வரேன்னா கூப்பிட்டு போவோம். சரி. டேய் ப்ளூ சட்டை ரிவ்யூ பார்த்தியாடா? ரிவ்யூ என்ன படத்துக்குடா? கூலி படத்துக்கு தான். அதான் நேற்றே பார்த்துட்டேன் மேடா. என்னடா உளர்ற? டேய் நம்ம இப்போ கோகாட்டு தானடா போகிறோம். டேய் அது நாளைக்குடா. என்னடாச்சு? டேய் அங்கே பாடுற ஏதோ ஸ்பார்க் ஆகுது. இன்று காலை 11 மணி அளவில் செங்கல்பட்டில் இருந்து சென்னை பீச் செல்லும் மின்சார ரயிலில் தீ விபத்து. விபத்தில் ஏராளமானோர் பலி மற்றும் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த விபத்து ஷார்ட் சர்க்யூட் மூலமாக ஏற்பட்டிருக்க கூடும் என முதல்கட்ட